எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சலிக்காம சாப்பிட்ற பொட்டி கடையில் கிடைக்கிற தேன் மிட்டாயை நேச்சுரல் கலர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு 1 கப் இட்லி அரிசி, 1/4 கப் உளுந்த 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ ஊற வச்சதை 1/4 கப் தண்ணி சேர்த்து மைய அரைச்சி எடுத்துட்டு நம்ம அதில் கொஞ்சம் உப்பு, பேக்கிங் பவுடர், பீட்ரூட் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கலாங்க. ஸோ இப்போ மாவு பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணுங்க. அப்போ தான் வந்து நல்லா வருங்க. சர்க்கரை பாக்கு 2 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி சேர்த்து அரைக்கம்பி பதம் வந்தோன்னே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டுங்க கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு இறக்கி வச்சிடலாம். என்ன மிதமான சூட்டில் வச்சு காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கை தண்ணியில் நினச்சிட்டு மாவை வந்து கிள்ளி கிள்ளி போட்டிங்கன்னா பேக்கிங் பவுடர் போட்டனால நல்லாவே உப்பி வருங்க. ஸோ இப்போ நல்லா இது முருகலானதுக்கு அப்புறமா சூடான சக்கரை பாகில் போட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் பிளேட்டில் எடுத்து போட்டுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுகர் கோட்டடாக இருக்குங்க. ஸோ நான் இப்போ உள்ளே உடச்சி காட்டுறேன் பாருங்களேன். நல்லா அந்த சக்கரை பாகு இறங்கி சூப்பராக இருக்குங்க. அப்பாடா அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம இனி பொட்டி கடையை எதிர்பார்க்க வேணாங்க. வீட்லேயே ஈஸியாக சூப்பராக நேச்சுரல் கலர் யூஸ் பண்ணி தேன் மிட்டாய் நம்மளே செய்யலாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.